நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை மாநகரின் கருப்பு பக்கமாக பார்க்கப்படும் கண்ணகி நகரில் இருந்து ஆசிய அளவிலான அண்டர் 18 கபடி போட்டிக்கு இந்திய அணியின் துணை கேப்டனாக 12ஆம் வகுப்பு மாணவி தேர்வாக இருப்பது நெகிழ வைத்துள்ளது. வறுமை வலிகளை சுமந்து களத்தில் நின்று போராடி உச்சம் தொட்ட கண்ணகி நகர் கபடி குயின் கார்த்திகாவின் பயணம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய பகுதி கண்ணகி நகர். கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதுக்கப்புறம் இப்போ ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா கபடி வீராங்கனைகள் விளையாட்டு. அப்படி ஒரு ஏரியாவோட அடையாளத்தையே விளையாட்டு மாத்திருக்கு. அப்படி இந்த கண்ணகி நகருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில இருந்து உமன் அண்டர் 18 கபடி டீமுக்கு ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, கார்த்திகா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம இப்ப இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் கார்த்திகா வாழ்ற இடம், அவங்களோட அம்மா, அப்புறம் கோச், அவங்க எல்லாத்தையும் பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பேர் வந்து சரண்யா. நான் வந்து கார்பரேஷன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பசங்களுக்காக அந்த வேலை விட்டுட்டு ஆட்டோ டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திகா வந்துட்டு இந்தியா டீமில் செலக்ட் ஆயிருக்காங்க. நிறைய அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த ஏரியாலெல்லாம் என்ன சொன்னாங்க, உங்கள் பொண்ணு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஆனால் நிறைய பசங்க பொம்பளை குழந்தைங்கள அந்த மாதிரி தைரியமாக அனுப்புனா இன்னும் நல்லா இருக்கும். 10th எக்ஸாம் கூட கட் பண்ணிட்டு நான் நேஷ்னல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ எனக்கு வந்துட்டு கபடியில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஒரு பொண்ணு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு அடித்து வளர்க்குற ஒரு டைமில் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னும் போது அவங்களுக்கு விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். அந்த விளையாட்டை நீ ஓகே உனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னா நீ அதையும் ட்ரை பண்ணு, அதுலேயும் போகணும் நீங்கள் விட்டுருக்கீங்க. எக்ஸாம்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் நேஷ்னல் போயிட்டேன்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் இல்லையா? அது கோவம்லாம் வரல. ஒரு குழந்தைங்களுக்கு எப்படி கல்வின்றது முக்கியன்ற மாதிரி அவங்களுக்கு உடல் பலம், மனபலம் எல்லாமே தேவைப்படும். அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு பகுதி தான் விளையாட்டு. அந்த விளையாட்டுலேருந்து கிடைக்கும் பொழுது அந்த படிப்புக்கு தேவையான எல்லாமும் அவங்களுக்கு அதுலேயே கிடைக்கும். அவங்க வந்து 6வது படிக்கும் பொழுது சேர்த்து விட்டோம் நாங்கள். ஒரு விஷயத்துக்குனால பொம்பளை பசங்கன்றது வந்து பயப்படுவாங்க, ஒரு சின்ன பெற்றவங்களும் பயப்படுவாங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் மாறணுன்றதுக்காக என்னோட தைரியம் எப்படியோ அதை விட இன்னும் 2 மடங்காக அவங்க இருக்கணுன்றதுக்காக விளையாட்டில் சேர்த்து விட்டது. இப்போ விளையாட்டுக்கு தமிழக அரசு சார்பில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணுறாங்க. அவங்க நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. அவங்க எடுக்கிற முடிவு நல்லதை கரெக்டாக எடுக்கிறாங்க. அதனால் நாங்கள் எடுத்தால் கூட அந்த முடிவு நான் எடுக்கிறோமா சரியானது அப்படின்றது தெரியல. அதனால் அவங்களோட விருப்பத்துக்கே அப்படியே விட்டுருக்கேன். என்னோட பேர் ராஜு. நான் வந்து 8 வருஷமாக இந்த கபடி டீம் நடத்தி வரேன், கோச்சாக இருக்கேன். நம்ம டீமில் இருந்து 6 பேர் இது வரையும் நேஷ்னல்ஸ் விளையாடிருக்காங்க. அண்டர் 18 இந்தியா கேம்ப்லேயுமே கார்த்திகா காவியான்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்தியா கேம்ப் செலக்ட் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் கார்த்திகா மட்டும் அண்டர் 18ல் வைஸ் கேப்டனாக செலக்ட் ஆகியிருக்காங்க. கார்த்திகா வந்து 6th ஜாயின் பண்ணாங்க. அவங்க சீனியர்ஸ் பண்ணுற அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்து எனக்குமே இதுமாரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிறைய ஆசை. அதனால் ரெகுலராக கேட்டு ரொம்ப ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நல்லா கற்றுப்பாங்க. கார்த்திகா 100% நம்ம 1000% கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பிளேயரு, நல்ல டிசிப்ளினான பிளேயரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ கார்த்திகாலாம் வந்து இங்கே கண்ணகி நகரில் இருக்காங்க. அவங்க வீடு எல்லாமே ரொம்ப சின்ன வீடு தான். அவங்களுக்கு ஏதாவது வீடு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். நாங்கள் கிரவுண்ட் வசதி இல்லை, பார்க்கில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ இண்டோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க, வேலை நடந்துன்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இந்தியா லெவலில் கண்ணகி நகர்லேருந்து விளையாடுவாங்க. 2030 வந்து காமன்வெல்த்தில் வந்து கபடியை ஜாயின் பண்ணுறதா சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2036 ஒலிம்பிக்கில் கபடியை ஜாயின் பண்ண போகிறதா பேசின்னு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக கபடிக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி கபடின்னும் போது ஒரு லோக்கல் கேமு, மண்ணில் விளையாடுவாங்க, அடிப்போடும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப எல்லாருமே கவனிக்கக்கூடிய இடத்துல கபடி வந்துருச்சு. என் பேர் காவியா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்ணகி நகர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் தான் கபடி விளையாடுறேன். என் கோச் பேர் ராஜி சார். இந்தியா டீமுக்காக விளையாடணுன்னு தான் ஆசைப்பட்டோம். இந்த வாட்டி நடந்த செலெக்ஷனில்
கார்த்திகா வந்து இப்போது அச்சீவ் பண்ணியிருக்க மாதிரியே ஃபஸ்ட்லேருந்தே எங்களுக்குலாம் கார்த்திகா ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருப்பாள். சிஸ்டர் மட்டும் இல்லாமல் ஒரு டீம்மேட்டாக பார்த்தாலுமே எல்லாருக்கிட்டேயும் பேசி அவளோட கேரக்டரே ரொம்ப அன்பான கேரக்டராக இருக்கும். அமைதியாக இருக்க மாதிரி இருப்பாள். ஆனால் மேட்ச்சில் வந்துச்சுன்னா ரொம்ப அதில் ஃபோக்கஸாக இருப்பாள். அவட்டது நிறைய கற்றுக்கலாம். இப்போது கார்த்திகா வந்து இந்தியா டீமுக்கு விளாட்றான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கனவுலாம் நிறைவேறுதுன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பெருசாக அச்சீவ் பண்ணுறோன்றப்போ எல்லாத்துக்கும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.